தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜயின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனையொட்டி கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கெடிலம் கூட்ரோடு பகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளான ஜெயமணி, சரவணன், செந்தில் முருகன் ஆகியோர் மிக நீளமாக பேனர் வைத்ததாக சொல்லப்படுகிறது. அந்த இடத்தில் திமுகவினர் பேனர் வைக்கக்கூடாது என்று எச்சரித்ததாகவும் சொல்லப்படுகிறது. அதனை மீறியும் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் அப்பகுதியில் நீளமான பேனரை வைத்துள்ளனர். இதனால் நள்ளிரவில் அங்கு வந்த திமுகவைச் சேர்ந்த ராதவேல் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் தாவேக்காவினர் வைத்த பேனரை கிழித்து எறிந்துள்ளனர். இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே அங்கு மோதல் ஏற்பட்டுள்ளது. இந்த மோதலில் ஜெயமணி, சரவணன், செந்தில் முருகன் ஆகியோர் மண்டை உடைக்கப்பட்டு ரத்த வெள்ளத்தில் இருந்துள்ளனர். அவர்களை மீட்ட பொதுமக்கள் அங்கிருந்து திருக்கோவிலூர் அரசு மருத்துவமனைக்கு அவர்களை அனுப்பி வைத்தனர். அங்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு பின்னர் மேல் சிகிச்சைக்காக கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த ரிஷிவந்தியம் போலீசார் தற்போது பாதிக்கப்பட்ட நபர்களிடம் புகார் பெற்று அதன் மீது விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.